சின்ன மருமக சரியில்ல. அடுத்தது என்ன நடக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இங்க சேதுவ கூப்பிட்டு ராஜாங்கம் பேசுறாரு. "எப்பா தமிழ்ட்ட சொல்லிட்டியாப்பா? உங்க 2 பேர்த்துக்கும் ஏற்பாடெல்லாம் பண்ணிறலாமா? என்ன கேட்டியா?" அப்படின்னு கேட்குறாரு. "இல்லப்பா, நான் தமிழ்ட்ட கேட்டேன். அவங்க காலேஜ்ல இது இருக்கிற மாரி சொன்னான். எனக்கு அதுலலாம் எனக்கு விருப்பம் இல்ல." அப்படின்னு மாரி சொன்னான் அப்படின்னு ராஜாங்கத்திட்ட சொல்றாரு சேது. இத கேட்டோனே நம்ம அப்பச்சி பக்கத்துலேருந்து, "அவளுக்கு என்னவா காலேஜ்ல வெட்டி முறிக்க வேல. கல்யாணத்துக்கு 2வது கல்யாணத்த பிரமாண்டமா பண்ணணும் ஜோசியர்காரரு. இப்ப என் பேரன் இறங்கி வரும்போது, அவளுக்கு என்ன வீராப்பு?" அப்படின்னு கேட்குறாங்க அப்பச்சி. இத கேட்ட நம்ம ராஜாங்கம், அம்மா எதுவும் பேச வேணாம். தமிழ நான் கூப்பிட்டு பேசுறேன்." அப்படின்னு ராஜாங்கம் கூப்பிடுறாங்க. அப்போ நம்ம தமிழ் "எம்மா உனக்கு சம்மதமா? சேதும் நீங்களும் சேர்ந்து உனக்கு நல்லபடியா இது பண்ணணும்னு ஆசைப்படுறோம். இல்லாதவங்க ஒரு 15 பேரு அவங்களுக்கு கல்யாணம் அவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு சீரு சிரத்து எல்லாமே குடுக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். இதுக்கு உங்க 2 பேருக்கும் சம்மதம் தானா? அவசரப்பட்டு முடிவெடுத்து இது பண்ணக்கூடாது. உங்களுக்கு விருப்பம் இருந்தா மட்டும் தான் இத செய்ய முடியும். உங்க 2 பேருக்கும் மனமார சம்மதம் தானா?" அப்படின்னு ராஜாங்கம் கேட்குறாங்க. இத கேட்டோனே, "சரி மாமா. நீங்க சொன்னா நான் எதுவுமே மறுப்பு தெரிவிக்க மாட்டேனே மாமா. நீங்க எது சொல்றீங்களோ அப்படியே செஞ்சுருவோம் மாமா." அப்படின்னு தமிழும் சொல்றாங்க. இத கேட்டோனே நம்ம சேதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாவும் இருக்கு. என்ன இதத்தானே நம்ம நேத்து நைட்டு கேட்டோம். இவ நேத்து ஒண்ணு சொல்றா, இன்னைக்கு ஒண்ணு சொல்றா அப்படின்னு பார்த்துட்டு இங்க நிக்கிற சாவித்திரியும், தாமரையும் வயிறு எரியுது. "ஏம்மா பாத்தியாம்மா, இவ 2 பேருக்கும் இப்ப இந்த விஷயம் முக்கியமா? இவ 2 பேத்தையும் பிரிக்கணும்னு பார்த்தா, இவங்க 2 பேரும் சேர்ந்துருவாங்களோலுக்கு அம்மா." அப்படின்னு தாமரை சொல்றாங்க சாவித்திரிட்ட. "எடி இருடி, இவ்வளோ எப்படி நான் இந்த கல்யாணத்த இவங்களுக்கு 2வது கல்யாணத்துக்கு வரக்கூடிய ஏழை இவங்களுக்கெல்லாம் உதவி செய்யணுன்றாங்கல்ல, இத நிறுத்தறதுக்கு எப்படியாவது ஒரு ஐடியா போடுவோம். நம்ம இது சும்மா இருந்தாலும், எதுத்தாப்புல இருக்கு பார்த்தீங்களா? அதுவும் அவங்க ஒண்ணும் செய்ய மாட்டாங்கன்னு நான் நெனைக்கிறேன். ஏற்கனவே இப்ப போஸு அந்த காவியா பாடா படுத்திக்கிட்டு இருக்கா. இந்த சேதையும், தமிழையும் பிரிக்கிறதுக்கு பிளான் போடாம இருந்துற போறாங்க. உங்க அத்தை உங்க அத்தைக்கு என்ன வேலை? இத தான் செய்யற போறா பாரு." அப்படின்னு சொல்றாங்க சாவித்திரி. இந்த சைடுல சேது "எப்பா அப்பன்னா நான் இந்த நாளைக்கு ஒரு நாள் தான்ப்பா இருக்கு. எல்லா வேலையும் பார்க்குறேன்." அப்படின்னு வெளிய கிளம்புறாங்க. இந்த சைடுல ஈஸ்வரியும், அவங்க போஸும் பேசுறாங்க. "பாத்தியாடா நமக்கு சொத்து வரும், அது வரும், இது வரும்னு எதிர்பார்த்தா, லாஸ்ட்ல நேத்து நீ நைட்டு தண்ணி அடிச்சு இப்படி அந்த காவியாட்ட சண்டை போட்டதுனால, இப்போ உங்க மாமாட்ட போயிட்டு பெரியப்பாட்ட போய் சண்டை போட வேண்டியிருக்கு. உங்க மாமனார்ட்ட போய் என்னன்னு முகத்த வச்சு பேச, இப்போ உங்க மாமனார்ட்ட போய் இப்ப காவியா ஃபோன் போட்டு சொன்னாலோ, இல்லாட்டினா செங்கம்மாள்ல நீ வேலை பார்க்கறதுக்கு பிடிக்கலன்னு சொன்னாலோ, அவ ஏதாவது செய்வாடா. நீ கொஞ்சம் பொறுத்துக்கோடா. இந்த தமிழையும், சேதியும் இப்ப எப்படியாவது சீக்கிரத்துல பிரிக்கிறேன்டா. அதுக்கு நான் பிளான் போட்டுக்கிட்டு இருக்கேன்டா. கொஞ்சம் இது பண்ணுடா. ஏம்மா எனக்கு ஒண்ணும் இவன் இவங்கள ஏதாவது ஒரு வழி பண்ணாதாம்மா எனக்கு நிம்மதியா இருக்க முடியும். இவங்க படுத்தின பாடு என்னையால நிம்மதியா இருக்க முடியல. இவங்க என்னலாம் செஞ்சிருக்காங்க பாத்தியா? இவங்க குடும்பத்துல இப்ப கல்யாணம். இவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சு, எனக்கு ஒரு சந்தோஷத்தையும் நான் அனுபவிக்க முடியல. இப்ப இவங்களுக்கு 2வது டைவர்ஸ் பண்றவங்களுக்கு 2வது கல்யாணம் சிறப்பா பண்ணதுக்கு ரெடி பண்றாரு அந்த பெரியப்பா. அத நான் சும்மா விடமாட்டேன். அதுக்கு நான் என்ன செய்றேன் பாரு." அப்படின்னு போஸ் சொல்லிட்டு வெளிய கிளம்புறாரு. இந்த சைடுல நம்ம ஈஸ்வரி, "என்னம்மா செய்ய போற?" அப்படின்னு அவங்க மகா கேட்கறதுக்கு, சித்ரா கேட்டவும் நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, "எடி இப்ப இவங்க வரக்கூடிய விஷயத்துல நம்ம இவங்க பணம் இவங்க எப்படியும் ஒரு இடத்துல வைப்பாங்க. அந்த பணத்த நம்ம திருடுறதுக்கு வழிய தேடணும். வேற வழி கிடையாது. இவங்க இல்லாதவங்களுக்கெல்லாம் உதவி செய்யணுன்றாங்க. அதுல எப்படியாவது ஒரு ரவுடிகள 4 பேர வர வச்சு கல்யாணம் முடிச்சிருப்பாங்க இல்லையா? அவங்கள முடிக்காதவங்கன்னு சொல்லி, இவங்கள வர வச்சு இந்த இடத்துல அசிங்கப்பட வைக்கணும். நம்ம அந்த மாமா ராஜாங்கம் அசிங்கப்பட்டு நிக்கணும்டி. அவங்கள சும்மா விடக்கூடாது. என் புள்ளையையும், நம்மளையும் அசிங்கப்படுத்தினவங்கள அந்த தமிழையும், சேதியும் சேரவே விட்டுறக்கூடாதுடி." அப்படின்னு சித்ராட்ட சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி வெளிய போறாங்க. இந்த சைடுல சேது அவங்க மலர்ட்ட பேசுறாங்க. "எங்க உங்க அக்கா உங்க தங்கச்சி என்ன சொன்னாங்க? எதுவும் சொன்னாங்களா?" "என்ன மாமா என்ட்ட ஒண்ணும் சொல்லலையே." "இல்ல நாள கழிச்சு ஃபங்ஷன் இருக்கு. கிராண்டா பண்ணணும். அத பத்தி உன்கிட்ட எதுவும் டிஸ்கஸ் பண்ணலையா?" அப்படின்னு சேது கேட்குறாங்க. இத கேட்டோனே, "அதெல்லாம் ஒண்ணும் சொல்லல." "என்ன செய்ய போறீங்க மாமா? நீங்க எதுவும் ஆர்வத்துல இல்லையா? இருக்கீங்களா? உங்களுக்கு என்ன விருப்பமா? தமிழ் மேல இவ்வளோ அன்பு வச்சிருக்கிறதுனால, நான் அன்பா தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் தமிழ் செஞ்சது இப்ப எல்லாரும் உயிரோட இருக்கோம்னா, அது தமிழால தான். இப்ப அன்னைக்கு
எனக்கு பாம்பு கடிச்சிட பார்த்தது ஒரு நிமிஷத்தில். ஆனால் தமிழ் தான் என்னையே காப்பாற்றியிருக்கா. அப்போனா நான் வாழ்கிறது தமிழுக்கும் என் பிள்ளைக்கும் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைடில் இதெல்லாம் விட்டு கேட்குறாங்க யாருன்னா ஈஸ்வரி. என்ன இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டா நாளைக்கு நம்ம குடும்பம்லாம் தெருவில் கொண்டு போயிடுவாங்க. இவங்க 2 பேத்தையும் ஒன்று சேர்த்துறவே கூடாது. இதுக்கு என்னென்ன செய்யணுமோ அந்த வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம பிளான் போட்ட விஷயம் எல்லாமே கைகூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே ஃபோன் போட்டு பேசுகிறாங்க நம்ம ஈஸ்வரி. நான் சொல்கிற மாதிரி நீங்கள் கேட்கணும். கல்யாணம் முடித்தவங்க ஒரு 5 பேரை வந்து நீங்கள் வந்து கல்யாணம் முடிக்கலன்னு சொல்லி இந்த இடத்துல ஃபங்க்ஷனில் வந்து நீங்கள் கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறீங்க. அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஹஸ்பண்டு இவங்களுடைய இடத்துல தான் பார்த்து ஆட்களை கூட்டு வரான்னு எதிர்பார்க்கக்கூடாது. அவங்க கூட்டு வரக்கூடியவங்க எல்லாரும் கல்யாணம் முடிச்ச ஆளாகவும் இருக்கக்கூடாது. இப்படி நம்ம திட்டம் போட்ட மாதிரி தான் நடக்கணும். ராஜாங்கம் அசிங்கப்பட்டு நிற்கணும். இந்த ஈஸ்வரி வந்து ஜெயிக்கணும். இவங்கள இந்த ராஜாங்கம் தலையெடுத்தே பார்க்கக்கூடாது. இந்த சேதும் தமிழும் வந்து அசிங்கப்பட்டு நிற்கணும். இவங்களுக்கெல்லாம் ஏதுக்கு இந்த கல்யாணத்தை இப்படி செஞ்சு வைக்கணும்னு என்ன தலையெழுத்தா? அப்படின்னா ஊர் மக்கள் முன்னாடி அவமானப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி. யாருன்னா வரக்கூடிய ஆள்கிட்ட செட் பண்ணுற ஆள்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதாம்மா. அப்படின்னா நாங்கள் பேசின அமௌண்ட்டை நீங்கள் தந்துடுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அதெல்லாம் பார்த்துக்கலாம். நீ என்ன கேட்குறியோ அதுக்கு டபுளாக நான் தரேன். சொன்ன வேலையை மட்டும் கரெக்டாக செய்யணும் ரவுடிகிட்ட பேசுகிறாங்க. இதை அம்புட்டியுமே சாவுத்திரி ஒட்டு கேட்குறாங்க. இந்த வேலைலாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்களா? உடனே சாவுத்திரி வந்து தாமரைட்ட சொல்கிறாங்க. எடி நம்ம சொன்ன மாதிரியே நடக்க போகுதுடி. இவங்க அடுத்தடுத்து பிளான் போட ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழும் சேதியும் பிரிக்கிறதுக்கு இவங்க அடுத்த வழியை தேடிட்டு இருக்காங்க. ஆனால் தமிழ் வந்து சேது கூட எக்காரணத்தை கொண்டாலும் சேர்ந்துடவே கூடாது. அந்த வேலையில் நம்மளும் தீர்க்கமாக வேலை பார்க்கணும். அவங்க வந்து எப்படி இருந்தாலும் சரி, நம்ம பிளான் போடுற எல்லா விஷயத்துலேயும் நம்ம அடுத்தடுத்து செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையிலையும் அவங்க ஆபத்தை வந்து கொண்டு போகணும். இப்போ வந்து சேதுக்கு வந்து இப்போ தமிழ் மேலே அடக்கடந்த அன்பு இருக்குடி. அதை நம்ம வந்து எப்படியாவது அவங்களுக்குள்ள எப்படியாவது ஒரு சண்டையை மூட்டி விட்டு அவங்க 2 பேத்தையும் பிரிக்கிற வேலையை நம்ம கொஞ்சம் இது பண்ணி பார்த்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க சாவித்திரியும் தாமரையும். ஏம்மா நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். ஆனால் அந்த தமிழ் அடுத்தடுத்து ஒவ்வொரு விஷயம் நல்லது இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்கா. எடி எவ்வளோ நல்லது பண்ணாலும் கெடுக்கிறதுக்கு நம்ம கையில் நிறைய விஷயம் இருக்குடி. இது எப்படி நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாண்டி. நடக்கிற விஷயம் எல்லாமே நல்லதாகவே நடந்துட்டா நம்மலாம் எப்படிடி இருக்க முடியும்? இந்த ராஜாங்கம் எங்கள் அண்ணன் வந்து அசிங்கப்பட்டு இந்த இடத்துல நிற்கணும். அதுக்கு அடுத்து நமக்கு அடுத்தடுத்து என்ன செய்யலான்னு பிளான் போடணும். இந்த நம்ம அத்தையை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னு தாமரை சொல்கிறாங்க. ஆமாண்டி நீ சொல்கிறது சரிதான். லாஸ்ட்டில் வந்து அந்த அவங்க சம்மந்தார்கிட்ட நைஸாக பேசி பணத்தை இவங்க உருவதுக்கு நம்ம விட்டுறக்கூடாது. நம்ம வந்து எப்போதுமே இவங்கள நகைச்சுவையாக நம்ம பேசவும் வைக்கவுமா தான் இருக்கணுமே தவிர இவங்க முன்னேறதுக்கு நம்ம வழியை வகுத்துறக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே தமிழ் வந்து காலேஜ் போயிட்டு வந்தோடனே அப்பச்சி கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க. என்னம்மா நாளை கழிச்சு உனக்கு கல்யாணத்துக்கு பிரமாண்டமாக பண்ணுறது. அதுக்கு வந்து என்னடி உனக்கு சம்மதம் தானா? அந்த காவியா பொண்ணும் பார்த்தியா ஒரு புருஷன் மேலே தப்பு இருக்கிறத சுட்டி காட்டுறா. அதே மாதிரி உன் புருஷன் தப்பு பண்ணாலும் திருந்தி வாழறதுக்கு வழியை தேடு அப்படின்னு அப்பச்சி பேசவும் தமிழ் யோசிக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடு இப்படி தான் நண்பர்களே போகுது. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.